இந்த ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தணும்னா வந்து சாதாரணமாக யாராலையுமே முடியாது. எந்த மருந்துமே வேலை செய்யாது. உங்களுக்கு வந்து இதயத்துடி ஒரு நிமிஷம் கூட உங்களால் தூங்க முடியாது. அது ஒரு நரக வேதனை. ஒரு மனிதனை தூங்கக்கூடிய நேரம், நீங்கள் தூக்க மாத்திரை போட்டால் தூங்குவீங்க. ஆனால் 4 தூக்க மாத்திரை போட்டும் தூங்கலைன்னா, ஒரு நாள் தூங்கலைன்னா பரவாயில்ல, ஒரு மாதம் தூங்கலைன்னா, ஒரு வருஷம் தூங்கலைன்னா, அப்போ எந்த மாதிரி ஒரு மனநோயோடு நம்ம போராடக்கூடிய நிலையில் இருக்கோம். ஸோ இது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த 4 பாவம் செய்தவர்களுக்கு இருந்தாங்கன்னா, அவங்களுடைய அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இதுக்கு தீர்வு என்ன? இதற்கு தீர்வு வந்து 2 தீர்வுகள்மா. ஒன்று வந்து நம்ம எந்த கோவிலில் பைரவர் இருக்காரோ அந்த கோவிலில் பைரவருக்கு நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய பைரவ தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு நெய் விளக்கு பூஜை. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேங்காய், வெள்ளை தேங்காய் எடுத்து அதில் விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பூஜை நம்ம பண்ணுவோம். அது ஒன்று பண்ணலாம். இது வந்து இந்த கோவில் அந்த கோவில்னு இல்லை, பைரவ வழிபாடு அப்படிங்கிறது. இந்த பைரவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம் காலமாக செய்து வந்திருக்கக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து பைரவருக்கு உண்டு. அதனால தான் அவருக்கு கால பைரவர்னு பேர். இந்த பைரவ வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும். இது இந்த கோவில் அந்த கோவில் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலையே நீங்கள் அந்த பைரவர் இருக்காருன்னா அதை பண்ணலாம். ரெண்டாவது, ராகு காலத்தில் அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது, எலுமிச்சை போட்டு நெய் விளக்கு. பொதுவாக விளக்கில் நம்ம எண்ணெய் போட்டு தான் ஏற்றுவோம். ஆனால் நெய் விளக்கு ஏற்றுவது இந்த பாப கடன்களை கொஞ்சம் குறைக்கும். ஓகே. ஸோ இந்த 2 பரிகாரங்கள். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கோவில் அப்படிங்கிறது நம்ம சொல்லலை, பட் இதை வந்து சிம்பிளாகவே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த 2 பரிகாரங்கள் செஞ்சாலே பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.